காமிக்குது. கிட்டத்தட்ட காலபுருஷனோட 9ஆம் வீட்டில் ராசிநாதன் தன்னுடைய 5ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கிறார்ன்ற அமைப்பில சிவன் வழிபாடு சிந்தை நிறைவிக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்துடைய அமைப்பும், சிவனுடைய அருளும் இந்த தடவ சிம்ம ராசிக்காரர்களை மிகப்பெரிய சிகரத்தை நோக்கிய வாழ்விலே நகர்த்தக்கூடிய அமைப்பாக இந்த வருடத்தை இனிதே அப்படி கையை பிடிச்சு கூட்டு போகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்குது. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு இளநீர் அபிஷேகம் கொடுங்க. அதே மாதிரி தேன் குடித்து வழிபாடு செய்ய செய்ய பிரதோஷத்தன்னைக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வரும். நான் ஒரு 3-4 மாதமாக சொல்லிகிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்கிறேன். தேன் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷத்துக்கு இந்த அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் கொடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஓகே, என்ன பார்ப்பீங்க? சிம்ம ராசிக்காரங்க இந்த 2 விஷயம் பார்ப்பீங்க. ஒன்று, மழை பார்ப்பீங்க. பெரிய பெரிய மலை முகுடு, மலைக்கு போகிறது, மலைக்கு பயணம் மேற்கொள்ளுதல், மலை ஏறுறது, மலை இறங்குறதுன்ற மாதிரி சிம்மராசிக்காரங்க மலையோடு கனெக்ட் ஆவீங்க. இன்னொன்று, பாம்பு பார்ப்பீங்க. இது 2 பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலையளவு பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த மலையை சுற்றி உன்னை இத்தனை பேர் அடிக்க காத்திருந்தால் நீ எடுக்கக்கூடிய படம் தான் உன்னை நிலைக்க வைக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் நீங்கள் பாம்பு பார்க்குறது அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த தடவை சிம்மராசிக்காரர்கள் மலை இல்லாட்டி பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். பார்த்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கான பிரபஞ்சம் உங்களை இயக்க ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி டீப் பிரீத் விட்டு ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குங்க. சிந்தையெல்லாம் முருகன் வந்து நிறைந்து உங்களுடைய செயலை அழகாக மாற்றுவார். சூப்பராக இருக்குது ஜனவரி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு.